ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? மாசி மாதம் வந்தாலே எல்லா ஊரும் திருவிழாவாக தான் இருக்கும். அதே மாரி தான் இங்கேயும் திருவிழா. நான் சரின்ட்டு கோயிலுக்கு போகலான்னு போனோம். தேர் இழுத்துருந்தாங்க. சரி அங்கே போகலாம். மொதல் நாள் பண்டிகை அன்னைக்கு போகல. அலகுலாம் குத்துவாங்க. அன்னைக்கு நாங்கள் போகல. மறுநாள் தேர் இழுக்கிறது தான் போயிருந்தோம். நாங்கள் போகிறதுல இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட் டைம் வந்து தேர் வந்து நான் இழுத்தேன். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நான் தேர் இழுத்தோம். இடமே கொடுக்கல கொஞ்சம் கூட. கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதை வச்சு நான் கொஞ்சம் இழுத்தாச்சு. இங்கே வந்து குழந்தைங்கலாம் தூக்கி போடுவாங்க. இங்கே ஒருத்தவங்க நின்னுட்டு, அங்கே ஒருத்தவங்க நின்னுட்டு தூக்கி போடுவாங்க. அப்புறம் சாக்லேட்டு, அப்புறம் நம்மளால முடிஞ்சது வேண்டுதல் வச்சது நிறைய இருந்துச்சுன்னா, நம்மலாம் அந்த தேரில் தூக்கி போடுவாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து கீழே விழுறத எடுத்துக்குவாங்க. காசுலேருந்து, ஸ்வீட்டு, சாக்லேட்டு அது இதுன்னு தூக்கி போட்டாங்க. நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. புதுசா இருந்துச்சு வித்தியாசமா. நம்ம ஊரில் நைட்டில் தான் தேர் இழுப்பாங்க. இங்கே வந்து பகலில் தேர் இழுத்தாங்க. கரெக்டாக ஒரு 5, 6 மணி இருக்கும் தேர் இழுக்க ஆரம்பிக்கும்போது. நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம் சூப்பராக இருந்துச்சு நான் இழுத்தது. சரி தேர் பின்னாடியே ஃபுல்லாக சுற்றி கோயிலுக்கு வர வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாகவே தேரோடையே தான் வந்தோம். கொஞ்சம் அந்த தேரோடையே நானும் ஃபுல்லாக அந்த கோயிலை சுற்றி வந்துச்சு. அது வரைக்கும் நான் கோயில் அது ஃபுல்லாக தேர் பின்னாடியே தான் வந்தோம். தேருக்கு முன்னாடி வந்தோம். அப்போ தேருக்கு பின்னாடி வந்தோம். நல்லா இருந்துச்சு. கூட்டம்லாம் ஏகப்பட்ட கூட்டம். நல்லா இருந்துச்சு. ஆனால் செம்ம கூட்டம் அடித்து விலக்கி எப்படியோ வந்தாச்சு. நானும் அந்த காசு போட்டாங்க அதுலேருந்து பொறுக்க தான் நல்லதுன்னு சொன்னாங்க. எடுத்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக என் தலையில் வந்து அடிச்சிச்சு காசு. அதுதான் நாங்கள் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. அது அப்புறம் ஒரு ஸ்வீட் எடுத்தோம். அப்புறம் சாக்லேட் எல்லாமே எடுத்தோம். தூக்கி தூக்கி போட்டால் கேட்செல்லாம் பிடிச்சோம். நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்கள் குழந்தைங்களாம் தூக்கி போடுறாங்க பாருங்கள். அது மட்டும் தான் தூக்கி போட்டு பிடிப்பாங்களாம். வேண்டுதல் வச்சுருந்து அது மட்டும் பண்ணுவாங்களாம். தேர் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து பெருமாள் கோயில் போய்ட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. புளி சாதம்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃபுல் தேர் நல்லா நிறைய பேர் லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம ஊர் சைடு வந்து எங்கள் ஊரில் வந்து ஜென்ஸு மட்டும் தான் இழுப்பாங்க தேர். லேடிஸ் இழுக்க மாட்டாங்க அவ்வளோத்துக்கு. அதுவும் நைட்டில் மட்டும் தான் இழுப்பாங்க. விடிய விடிய அந்த கோயிலை சுற்றி வரும் எங்கள் ஊரில். கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு தான் கோயில் வந்து சேரும். அந்த மாதிரிலாம் சுற்றுவாங்க. இங்கே வந்து பகலில் சுற்றுறாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கையிலே. அப்புறம் காளிப்பட்டி கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கேயும் பார்த்தோம் தேர் இழுக்கிறத. அங்கேயும் ஜென்ஸ் தான் இழுத்தாங்க. லேடிஸ் இழுத்த மாட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஜென்ஸ் தான் இழுத்தாங்க. அங்கேயும் இருக்கும் நல்லாயிருக்கும். காளிப்பட்டி கோயிலையும் சூப்பராக இருக்கும் தேர் இழுக்கிறது. இதெல்லாம் நிறைய டைம் நான் வந்து தேர் இழுக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தேர் இழுத்தது நான் இழுத்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். தேரை பிடிச்சி இழுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான். புது அனுபவம்னால நல்லா இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போகிறதே மனசு நிம்மதிக்கு தான் போகிறோம். எனக்கு கோயிலுக்கு போகிறோன்னா அவ்வளோ பிடிக்கும். சாமி கும்பிட்றது பிடிக்கும். அங்கே போனால் எதுவுமே நினைக்கிறதில்ல எதுவுமே இல்லை. நல்லா ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக அப்படி இருக்கும். உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான் கோயிலுக்கு போனால் எனக்கு அவ்வளோ மன நிம்மதியாக நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போகிறது. அப்புறம் பசங்களாம் டான்ஸ் ஆடினாங்க. கேரளா மோளம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் டான்ஸ் ஆடிட்டு எவ்வளோ பாருங்க ஃபுல்லாக கூட்டம் தான். அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த சாக்லேட்டை பொறுக்கிறதுக்கு என்ன இடி அடிச்சுட்டு போகிறாங்க. பாவம் தானே பிள்ளைங்களாம். கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் பார்க்கையில். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.